ஹலோ விஸ் வணக்கம். இப்போ நம்ம பொறுத்து ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரம் தான். விவகாரத்துன்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அப்படிதான் வந்து தனுஷ்ல இருந்து பல நடிகர்லாம் வந்து விவகாரத்தை வாங்கினாங்க. தற்போது வந்து ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்து விஷயம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பேசு பொருளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெயம் ஆர்த்தி விவகாரத்து விஷயத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அணுகுந்த மாதிரி வெடிச்சிட்டே இருந்திருக்குது. ஆர்த்தி விவகாரம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு மாமியார் மருமகன் சண்டை தான், சினிமா தயாரிப்புல வந்து பிரச்சனை, மாமியாரோட பிரச்சனை தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் சொன்னாங்க. தற்போது வெளியான இந்த தகவல் தான் அதிர்ச்சியான ஒரு தகவல். அதாவது ஒரு நடிகை கூட வந்து தொடர்பு இருந்ததாகவும் அதன் மூலமா பிரச்சனை வெடிச்சதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, ஜெயம் ரவி ஸ்டீராய்டு மருந்து வந்து எடுத்து அதனால பல பிரச்சனைகள் வந்து உருவாயிருக்கு. சரி, என்னதான் இவருடைய வாழ்க்கையில் நடந்தது, யாதான் இந்த வாழ்க்கையில குறுக்கிட்டது அப்படின்றத பார்க்கலாம். படத்தொகுப்பாளர் மோகனுடைய இளைய மகன் தான் ஜெயம் ரவி. இவர் சென்னையில் உள்ள லோயலா கல்லூரியில் தான் வந்து அவருடைய கல்லூரி படிப்பை முடிச்ச பிறகு சினிமாவில் தான் பணியாற்ற விரும்பினாரு. அதுக்கப்புறம் தான் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவோட உதவி இயக்குனராக பணி செஞ்சாரு. ஆளவந்தால் திரைப்படத்தில் தான் சுரேஷ் கிருஷ்ணாவோட உதவி இயக்குனராக பணி செஞ்சாரு. இவர் ஒரு நல்ல ஒரு இயக்குனராக வருவார்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க. ஆனாலும் திடீர்னு ஹீரோவா அறிமுகமானாரு. அது ஜெயம் என்ற படத்தில் அறிமுகமாகி செம்ம ஹிட் ஆனதால இவருக்கு வந்து ஜெயம் ரவி அப்படின்னு பேர் இருந்தது. தன்னுடைய நடிப்பு திறமையால தற்போது ரசிகர் வட்டாரத்தில் இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே வந்திருக்கு. இந்த நிலையில கடந்த 2009 ஆர்த்தி என்பவர் காதலுக்கு திருமணம் செஞ்சாரு. அவர்களுக்கு 2 மகன்களும் பிறந்தாங்க. தற்போது 15 வருஷம் கடந்த நிலையில தற்போது ஜெயம் ரவி விவகாரத்தை நோட்டீஸ் விட்டாரு. இதனால வந்து ஆர்த்தி வந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க உடனடியா வந்து இந்த விவகாரத்தை வந்து என்கிட்ட கேட்காமலே எந்த ஒரு அனுமதியும் பெறாமலே இப்படி ஒரு விவகாரத்தை நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு அவங்க வந்து அதிர்ச்சி தகவல் வந்து தெரிவிச்சாங்க. இதனிடையே வந்து என்ன நடக்குது அப்படின்னு யாருமே தெரியாம பயங்கரமா தயிர்ச்சி போனாங்க ரசிகர்களும். சரி, என்னதான் நடந்தது, என்னதான் பிரச்சனைன்னு பார்க்கலாம். இதுக்கிடையே சிங்கப்பூர்ல நடந்த ஒரு நிகழ்வு தான். அதுவும் அதுல வந்து குஷ்பு வந்து இருந்திருக்காரு. தற்போது ஜெயம் ரவி எங்க இருக்காரு அப்படின்றத ஒரு கேள்விக்குறியா மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன முக்கிய காரணம்னா, இந்த விவகாரத்து விஷயமா ஆர்த்தி ஜெயம் ரவி வீட்டுக்கே போயிட்டு ஜெயம் ரவி தேட்டு இருக்காரு. ஆனா அவங்க பெற்றோர் சொன்னதுதான் அதிர்ச்சியான தகவல். அவன் வந்து எப்ப வரான் எப்ப போறான்னு தெரியாது அப்படின்னு அவங்க பெற்றோர் தெரிவிச்சிருக்காங்க. அது கிடையாது, எங்க இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னும் கை விதிச்சிருக்காங்க. தற்போது ரசிகர்கள் எல்லாம் பயங்கர ஒரு அதிர்ச்சி. பிரசாந்த் மாதிரி இவருடைய வாழ்க்கை எங்க வந்து போயிடுமா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் கவலைப்படுறாங்க. இவருடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுமா அப்படின்னு சந்தேகங்களை கிளப்பிட்டு வராங்க. மேலும் மேலும் தோல்வி படம் கொடுத்துட்டு வர ஜெயம் ரவியோட அடுத்தடுத்த படங்களுக்கு ப்ரமோஷன் போகாம தவிர்த்துட்டு வந்து வராரு. இதுவும் அவருடைய தோல்விக்கு முக்கிய ஒரு காரணமா சொல்லப்படுது. அது முன்னாடி அடிக்கடி வந்து போகக்கூடிய ஜெயம் ரவி தன்னுடைய மன அழுத்தத்து காரணமா செல்போனை சுவிட்ச் ஆஃப் செஞ்சுட்டு எந்த தொடர்பு இல்லாம இருந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்ன செய்யறது அப்படின்ற பீதி 2 வீட்லயுமே நிலைட்டு வருது. அது முன்னாடி பேசிட்டு இருக்க வேண்டிய விஷயங்களை தவிர்ப்பது ஏன் அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கு. இது கூட பரவாயில்ல, ரவியை நம்பி பணத்துறை நிலைமைதான் படுமோசம். அவங்களும் தற்போது சங்கடத்துல இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. அது முன்னாடி மேலும் அவர் தொழிலுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றத அவர் புரிந்து கொள்ள மாட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதே நிலையில ஆர்த்தியோட பரிதாப நிலை இதுதான். கடந்த 15 வருஷமா ஆர்த்தி கூட குடும்பம் நடத்திட்டு அவர் கூட எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாம விவகாரத்தை வெளியிட்டது மட்டும் இல்லாம தனது மனைவி பத்தி தவறா சித்தரிச்சு சொன்னது ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்துது. முக்கியமா இதை கேட்கும் போது ஜெயம் ரவி செஞ்சிருப்பது ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்படுது. இது குடும்ப வாழ்க்கைக்கு சரியில்லாத ஒரு விஷயமா சொல்றாங்க. இதே போல ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் திருமணத்துல சுழியாப்பிழி போட்டவர் யாருன்னா அது முக்கியமா குஷ்பு தான் சொல்றாங்க. அவங்களுடைய பங்கு நிறைய இருக்கு. முக்கியமா சிங்கப்பூர் சென்று இருந்த சமயத்துல ஜெயம் ரவியை ஓடி ஓடி காதலிச்சவர் தான் ஆர்த்தி. அதுக்கு பக்கபலமா இருந்தவர் தான் குஷ்பு. மேலும் குஷ்பு ஆர்த்தியும் ஒரு சிறந்த தோழிகளா இருந்திருக்காங்க. காதலுக்கு உதவியா இருந்த குஷ்பு தற்போது வாய் திறக்காதது ஏன் அப்படின்ற கேள்வி இருந்திருக்கு. இது மட்டும் கிடையாது, ஜெயம் ரவியோட குடும்பத்துல பல முறை பேசி முடிவெடுத்துதான் இவரோட திருமணமே நடந்தது. அது மட்டும் கிடையாது, மிக அதிக அளவு ரவி மீது ஆர்த்தி மிகவும் பொசசிவ் காதல் கூட இந்த அளவுக்கு போறதுக்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. இருந்தாலும் காதலிச்ச போது பல பேரும் பக்கபலமா இருந்திருக்காங்க. அது போலதான் எப்படி வந்து பக்கபலமா இருந்தாங்களோ அதே போலதான் தற்போது விவகாரத்து விஷயத்திலையும் பக்கபலமா இருந்திருக்கலாம். ஆனா ஏன்னு தெரியல, எல்லாருமே தவிர்க்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு விஷயம் வந்திருக்கு. அதாவது கோவா ட்ரிப் பாடகியோட ஜெயம் ரவி கிசு அப்படின்னு வந்திருக்கு. இதனாலதான் ஆர்த்தி ரவியும் விவகாரத்தை அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. முக்கியமா சினிமா நட்சத்திர விவகாரத்து விஷயம் ஒரு நாள் 2 நாள் தான் பேசுவாங்க. ஆனாலும் அதுக்கு பிறகு அந்த பேச்சு முடிஞ்சிடும். ஆனால் ஜெயம் ரவியோட விஷயத்துல பல விஷயம் வெடிச்சிட்டே வந்து வருது. முக்கியமா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய அம்மா, அதாவது ஜெயம் ரவியோட சினிமா விஷயத்துல திரைப்பட தயாரிப்புல நிறைய தலையிட்டதாகவும், அது ஜெயம் ரவியோட அனைத்து படங்களையுமே அவங்களே தயாரிச்சதாகவும், இதுல பல படங்கள் அவங்க நஷ்டம் ஆனதால திரும்ப திரும்ப அவங்களுக்கு கால்ஷீட் கொடுத்து ஒரு கட்டுக்குள்ள வந்து வச்சிருந்ததாகவும், எந்த ஒரு சிறந்த நடிகர்த்தையோ தயாரிப்பாளர்த்தையோ போய் சேர முடியல அப்படின்னும், அதனாலதான் இவ்வளவு தோல்வி அப்படின்னும் சொல்லப்படுது. சம்பளத்தோட விஷயங்கள்லயும் 10 கோடி 15 கோடி அந்த விஷயத்துல வந்து போனதாகவும், அதுக்கு பிறகு சம்பளத்தை ஏத்தி கேட்கும் போது உனக்கு வந்து எந்த படமும் ஓடல, ஏன் இவ்வளவு சம்பளம் கேட்கற அப்படின்னு அவங்க மாமே சொன்னதாகவும், இதனாலும் பல பிரச்சனை வெடிச்சதாகவும் சொல்லப்படுது. ஆனாலும் அதே நேரத்தில் ஆர்த்தி அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காங்களா. ஜெயம் ரவி அவர் வந்து வேற வழி இல்லாம, அதாவது தற்போது என்ன சொல்றாருன்னா, அதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். விஷயம் கிடையாது, தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் இப்படி ஒரு முடிவு வந்து எடுக்க வேண்டி வருது அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆக மொத்தம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு சில விஷயம் மட்டும் தான் வெளியிட்டு இருக்காங்க. தற்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு பாடகர் தான் ஒரு காரணமா கூறப்படுது. ஜெயம் ரவி கோலிவுட்ல தனக்கென ஒரு இடம் வந்து வச்சிருக்காரு. முக்கியமா எந்த ஒரு கிசுகிசுலையும் சிக்காத ஒருத்தர்னா அது வந்து ஜெயம் ரவி தான். தற்போது அவருடைய விவகாரத்து விஷயத்தால தமிழ் சினிமாவே அதிர்ந்து போயிருக்கு. அதே நேரம் ஆர்த்தி கூறும்போது இதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னும், என்னுடைய கனவு சுயநலத்துக்காக இப்படி பண்றாரு அப்படின்னும் இப்படி செய்வதாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, என்னை பத்தி அவதூறு பேசாதீங்க அப்படின்னும் காட்டாம தெரிவிச்சாரு. இந்த நிலையில் தான் இந்த விவகாரம் சூடு பிடிச்சது. ஜெயம் ரவி தன்னுடைய நண்பர்களோட கோவா செல்வது வழக்கமா. அப்படி ஒரு கோவா ட்ரிப்ல தான் பாடகி ஒருத்தரை சந்திச்சிருக்காரு. இவரு பெங்களூர் சேர்ந்தவரா. இவரு கோவா பப்ல பாடுறவரா. ஆல்பம்
பாட்டும் சாங்லையும் நடிச்சிருக்காராம். முக்கியமா தமிழ்ல பிரபல நடிகர் தயாரிச்ச ஆல்பம்லயும் பாடிருக்காரு. ஏற்கனவே திருமணமானவர். இவங்க 2 பேத்துக்கும் நட்பு உருவாச்சான். அந்த நட்பால தான் திசை மாறி இருக்காராம். திருமண நாள்ல கூட வீட்டுல இல்லாம கோவாவுக்கு சென்றிருக்காரு ஜெயம் ரவி. முக்கியமா ஜூலை மாதம் ஜெயம் ரவியோட சொகுசு கார்ல பாடி பயணம் செஞ்ச போது காவல்துறையிடம் சிக்கினாரு. காவல்துறையிடம் கருப்பு நிற கண்ணாடியால அபராதம் கட்டினாரு. அதே போல அதே மாதம் ஒரே வாரத்துல அதே காருக்கு ஓவர் ஸ்பீடா போனதால ஜெயம் ரவி அபராதம் கட்டிருக்காரு. இந்த விவகாரத்துல மேலும் பிரச்சனை ஏற்படுத்தும் சொல்றாங்க. இந்த நட்பு விவகாரம் தான் வெளில தெரிஞ்ச பிறகு ஆர்த்தி கடுப்புல இன்ஸ்டால இருந்து ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் இருக்கிற ஜோடி போட்டோக்களை நீக்கிருக்காரு. இருந்தும் கணவனை விட முடியாம பேச முயற்சி செஞ்சு தோற்று போயிருக்காரு. அதே நேரம் ஆர்த்தி கவலையில இருக்க ஜெயம் ரவி கொண்டாட்டத்துல கோவால இருக்காராம். ஆர்த்தி குடும்பம் ஜெயம் ரவி குடும்பம் இணைஞ்சு இருவரையும் சேர்க்க முயற்சி செஞ்சு வராங்க. ஆனா ஜெயம் ரவியோ கோவால தோழி பேச்சை கேட்டு ஆடுவதா கூறப்படுது. இது குறித்து மேலும் சர்ச்சை வெடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை விட ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா ஜெயம் ரவி வச்சு அவரோட மாமியார் படம் எடுத்தாங்க. 7-8 படங்கள் நடிச்சு படம் சரியா போகல. ஆனா அடுத்த படத்துல நடிக்கும் போது அவர் சம்பளம் அதிகமா கேட்டதாகவும் உங்களுக்கு இருக்கிற மார்க்கெட்ல இதுவே அதிகம்னு மாமியார் சொன்னதாகவும் சொல்லப்படுது. அதே நேரம் அவங்க அம்மா சொல்றது ஆர்த்தி அழகா இருக்கு நபரு. அவரை வச்சு நடிக்க வைக்க பல இயக்குநர்கள் வந்து முயற்சி செஞ்சதாகவும் ஆனா ஆர்த்தி நடிக்க மறுத்துட்டாரு. அவரோட அழகுதான் ஜெயம் ரவிக்கு வந்த சந்தேகம் அப்படின்னும் ஒரு நடிகரோட ஆர்த்தி கூட பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னும் அதுவும் Facebookல அதை ஜெயம் ரவி பார்த்திருக்காரு. அதே அந்த நடிகத்தை எதுக்கு என்னோட மனைவிட்ட பேசுறீங்க அப்படின்னு கேட்டதாகவும் அதுக்கு உன்னுடைய மனைவிட்டே நீங்க போய் கேளுங்க அப்படின்னு அந்த நடிகர் சொன்னதாகவும் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு மனைவியர் ஆர்த்தி அதை பேசி சரி செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் ஜெயம் ரவி தன்னுடைய ரூட்டை மாத்திருக்காரு. அதே நேரம் ஜெயம் ரவிக்கு அந்த மாதிரி பழக்கமா லிவர் பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சையும் பெற்றிருக்காரு. கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறதுல நடிகர்களோட இயல்பு முக்கியம் பாத்தீங்கன்னா அது காலத்தெல்லாம் சிவாஜி எம்ஜிஆர் காலத்துல இயற்கையாவே உடலை இளமையாவும் கவர்ச்சியா வச்சிருப்பாங்க. அதே நேரம் இன்றும் தமிழ் சினிமாவில் 60 வயசு கடந்தும் சரத்குமார் கமலஹாசன் போன்ற நடிகர்லாம் தன்னுடைய உடலை இளமையா வச்சிருப்பாங்க. அவங்க எந்த ஒரு ரசாயன பொருட்களையும் பயன்படுத்தாம தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. ஆனாலும் மிக விரைவா உடலை கட்டுக்கோப்பா வைக்கணும் அப்படின்னு உடற்பயிற்சி செய்யக்கூடியங்க இந்த காலகட்ட நடிகர்களும் ஸ்டீராய்டு மருந்தை பயன்படுத்துறாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடுது. அது மட்டும் கிடையாது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை சேர்ந்த ஆகாஷ் என்ற 25 வயது இளைஞர் கூட மாநில அளவிலான போட்டியில வெற்றி பெறணும் அப்படின்னு உடற்பயிற்சி செஞ்சு கடுமையான பயிற்சி செஞ்சு வந்தாரு. அப்போ ஸ்டீராய்டு மருந்தை அதிகம் பயன்படுத்தினாரு. இந்த நிலையில் தான் அந்த 25 வயது இளைஞர் 2 கிட்னி செயலிருந்து சிகிச்சை பண்ணி இறந்தாரு. அதே போலதான் யூடியூப் பிரபலமான பாடி பில்டர் ஜோ லிண்டர் தனது 30 வயசுல நரம்பு வெடிச்சு பலியானாரு. இவரும் அதிக அளவுல ஸ்டீராய்டு பயன்படுத்துறதால் தான் இறந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில் தான் பொன்னியின் செல்வன் படத்துக்காக ராஜராஜனா நடிக்கிறதுக்காக ஜெயம் ரவி தனது உடலை கட்டுக்கோப்பா வைக்கிறதுக்காக கடுமையான உடற்பயிற்சி செஞ்சிருக்காரு. உடல் எடையையும் அதிகரிக்க சில ஸ்டீராய்டு மருந்துகளையும் எடுத்திருக்காரு. ஸ்டீராய்டு மருந்து எடுத்து ஜிம்ல கடுமையான உடற்பயிற்சி செஞ்சிருக்காரு. பொன்னியின் செல்வன் படமும் மாத கணக்கில் நடந்து வந்தது. அது மட்டும் கிடையாது. கொரோனா தொற்று காரணமா சில வருஷம் நின்று போச்சு. இதெல்லாம் விரைவில் எடுத்து முடிக்காம படமும் தள்ளிக்கிட்டே போச்சு. அடுத்த வருஷம் அப்படின்னு தள்ளிக்கொண்டே போச்சு. இப்போதுதான் ஒரு சூழல்ல மாத கணக்கில் இந்த பொன்னியின் செல்வன் படத்துக்காக தனது உடல் எடையை மெயின்டைன் செஞ்சுட்டு வந்திருக்காரு. இதுக்கு தான் ஸ்டீராய்டு மருந்தை ஜெயம் ரவி பயன்படுத்திருக்காரு. அதனால அவருக்கு சில பக்க விளைவுகளும் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஸ்டீராய்டு எடுத்துக்கொண்ட விளைவா ஜெயம் ரவிக்கு கல்லீரல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் இறைவன் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 மாத காலம் அவர் வந்து சிகிச்சை எடுத்திருக்காரு. இந்த ஸ்டீராய்டு மருந்து எடுத்ததால தான் இவ்வளவு பிரச்சனையும் சிக்கிருக்காரு. இந்த ஸ்டீராய்டு மருந்தால ஏற்பட்ட பிரச்சனை அனைச்சும் முடிஞ்ச பிறகுதான் போகும்டா சாமி அப்படின்னு தான் தப்பிச்சு வந்து பெருசு அப்படின்னு ஸ்டீராய்டு மருந்து பயன்படுத்துறதே நிறுத்திட்டாராம் ஜெயம் ரவி. நிலையில் தான் ஸ்டீராய்டு மருந்து பயன்படுத்தினா உடலுக்கு மிகப்பெரிய கேடு அப்படின்னு ஆரம்பத்தில் நிறுத்திருக்காரு ஜெயம் ரவி. தொடர்ந்து கண்டுகொள்ளாம இருந்தா மிகப்பெரிய ஒரு ஆபத்திலையும் ஜெயம் ரவி சிக்கியிருப்பாரு.